இப்போ கேட்கல, ஆ நியூ இயர்க்கு கேட்குறாங்க. நியூ இயர்க்கா? ஆமாம். நியூ இயருக்கு வந்து என்னமே தான் பிளான் போடணும். ம். வீட்டிலே இருக்கணும்னா வீட்டில் இருக்க வேண்டியதுதான். இல்லை கோயிலுக்கு போட்டோம்னா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரணும். நியூ இயர் கோவில் போயிட்டு பீச் போகணும். அது சென்னையில் இருந்தால் சரி, கோயிலுக்கு போயிட்டு பீச்சுக்கு போகலாம். இங்கே எங்கே போவ, இங்கே எங்கேயோ இருக்கு கடல். பீச் கூப்பிட்டா போங்க ப்ரோ, நல்லா இருக்கும். போகிறேன் சிஸ்டர், கூப்பிட்டு போகிறேன். எனக்கு வழி தான் தெரியாது பார்த்துக்குங்க. இங்கே தான் கிட்ட. இங்கே தான் கிட்ட. சரி, ஓகே சிஸ்டர், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். குழம்பு ரெடி ஆகிட்டு என்ன மீன் தூக்கி போட்ட வேண்டிதான். மீன் ஏற்கனவே போட்டாச்சு. அப்போ உங்கள் வாயில் தான் தூக்கி போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை தான் சொன்னேன். அப்படியா? ஆமாம். குழம்பு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஆகணுமா? ம். ஓகே. மல்லி இலை எடுத்துக்கிறேன். ஆமாம் சிஸ்டர், பசியில் இருக்காரு ப்ரோ. ஆமாம் சிஸ்டர், செம பசி. இனி இப்போ குழம்பு ரெடி ஆயிரும். உப்பு போட்டிங்களா? ஆமாம், உப்பு நான் மீன் போடுறதுக்கு முன்னாடியே போட்டு விட்டேன். உப்பு கண்மண் மட்டும் லைட்டாக பார்த்துக்கிறேன். நீ வந்து அப்போ ஆப்பிளுக்கு வரணும், உனக்கு குழம்பு வரும். ம். நம்ம மாங்காய் போடாமையே டேஸ்ட்டாக இருக்கு. ஒரு டேஸ்ட்டாக இருக்கு. ஓகே, சூப்பர். மீன் வந்துட்டேன்னு பார்ப்போமா, லைட்டாக போட்டு. ஆமாம், வந்துட்டுனா ஆமாம், இதுக்கு மேலே கிடந்தா மீன் நல்லா நொறுங்கிடும். இப்போமே நொறுங்கி போன மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம இது ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டிருந்தா. ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்க கூடாது. ஃபஸ்ட்டே போட்டிருந்தா இன்னும் இதுவாக இருக்கும். சரி, மல்லிகையில் எங்கே போட போகிறா? இந்த கேள்வி கேட்டால் எல்லாரும் குலவெறி மெயினாக கோவம் ஆயிடுவாங்க, பார்த்துக்கிடுங்க. அப்படியா? குழம்பு அப்படியே கொதிக்குது. லாஸ்ட்டாக முடிய போகிற நேரத்தில் தீ எப்படி எரியுது பாருங்கன்னா, வாசனை நல்லா பரபரன்னு தூவி விடு. பரபரன்னு தூவி விடு. கொட்டாச்சு. அங்கே காட்டுங்க ஒழுங்கா. அவங்களுக்கு பாதியை தான் காட்டுறீங்க. இனி அப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டுலாம் கிடையாது. இடிக்க வச்சு இடிக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், இடிக்க வச்சு லைட்டாக இடி பண்ணி விட்டுறணும். ஸ்லிப்பாகி உள்ள தூக்கி ஊற்றிடாத. ரெண்டாவது வராட்ட முரல் வாங்கி வைக்க முடியாது. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் வேணும் வாங்க. பார்த்தீங்களா, குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஈவினிங் 7 மணிக்கு மறக்காமல் நம்ம லைவுக்கு வந்துடுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே.